ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகிழ்வித்து மகிழும் நான் சஞ்சய். கோயம்புத்தூர் பிரச்சனை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அப்படி இருந்து ஏன் இந்த ரெண்டாவது வீடியோ அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கலாம். என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோவை பார்த்துட்டு என்னுடைய நண்பர்களுடைய சில அம்மாக்கள் அவங்களோட கோவத்தை எங்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அந்த கோவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோவை நான் ஃபஸ்ட்டு போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவை பிரச்சனையில் சில பேர்த்த நம்ம பாராட்டாமல் விட்டுட்டோம். அதே மாதிரி சில பேர்த்த நம்ம தண்டிக்காமல் விட்டுருக்கோம், கேள்வி கேட்காமையும் விட்டுருக்கோம். அதை பற்றி பேசுகிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு அந்த கோவை விமான நிலையத்தில் என்ன பிரச்சனை நடந்ததுன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். கோவை பீளமேடு விமான நிலையம் பேக் சைடுக்கு பின்னாடி ஒரு காட்டு பகுதியில் ஒரு நைட்டு ஒரு 10-20 மணிக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது சில சமூக விரோதிகள் 3 பேர் அங்கே அந்த பையனை அடித்து போட்டு அந்த பொண்ணை ஒரு இருட்டுக்கு காட்டு பகுதிக்குள்ளே கொண்டு போய் நாசம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு 4 மணி வாக்கில் அவனுக்கு தப்பிச்சு போயிடுறானுங்க. 4 மணிக்கு மேலே அங்கே என்ன நடந்தது அதை பற்றி பேசுகிறதுக்கு தான் இந்த வீடியோ. 4 மணி வரைக்கும் அந்த பொண்ணு நரக வேதனை அனுபவிச்சு மயக்க நிலையில் இருந்த அந்த பொண்ணு 4 மணிக்கு முழிப்பு அலங்கோலமான நிலையில தான் வெளியில் வந்திருக்காங்க. அப்படி வெளியில் அந்த பொண்ணு முதலாக ஹெல்ப் கேட்கறதுக்கு முன்னாடி அந்த பையன் கூட அந்த பையனை தேடி போயிருக்காங்க. அந்த பையனோட தேடி போகும்போது அந்த பையன் அந்த இடத்துல இல்லை. அதுக்கப்புறம் தான் பக்கத்தில் இருந்த பிருந்தாவன் காலனியில் போய் வீடு வீடாக அந்த பொண்ணு ஹெல்ப் கேட்டிருக்காங்க. சில பேர் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தங்காட்டி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. சில மறுபடியும் போய் சில வீட்டில் தட்டி எழுப்பும்போது சில பேர் அங்கே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு அலங்கோலமான நிலையில் இருந்ததை பார்த்து அந்த பொண்ணு தண்ணியெல்லாம் கொடுத்து ஃபஸ்ட்டு ஆசுவாசப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் அவங்க வீட்டில் இருந்த பொண்ணுங்களோட ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அந்த பொண்ணை ஆசுவாசப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருக்காங்க. அவங்க பிருந்தாவன் காலனியில் குடியிருக்க குடியிருப்பு வாசிகள். அதில் சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பிரச்சனை எங்கே நடந்தது எப்படி நடந்தது அப்படிங்கிறதுக்கு வேண்டி ஒரு குரூப்பாக அந்த பிரச்சனை நடந்த இடத்துக்கு அந்த காட்டுக்குள்ளே அங்கே தேடி பார்த்துருக்காங்க. அந்த சமூக விரோதிகள் அங்கே இருக்கானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கைங்களும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த தவறு நடந்த இடத்துக்கு அந்த குடியிருப்பு வாசிகள் சில பேர் அங்கே தேடி இருக்காங்க. அங்கே யாருமே இல்லாதங்காட்டி அப்புறம் காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சோன்னு சொல்லிட்டு பிரச்சனையை சொல்லி அப்புறம் போலீஸ்காரங்க அந்த பொண்ணை மீட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் விட்டு அதுக்கப்புறம் அந்த பையனை தனியாக ஒரு ஆஸ்பத்திரி சிகிச்சைக்கு அனுப்பிச்சு அதெல்லாம் நம்ம நிறைய வீடியோஸில் யூடியூப் எடுத்தாலே இந்த மாதிரி இந்த கோவையில் அந்த நிகழ்ச்சி ஒரு ட்ரிப்பு தான் நடந்தது. ஆனால் யூடியூப் சேனல்லையும் சமூக ஊடகங்கள்லையும் அதை போட்டு 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 என்னமோ கூடவே இருந்து பார்த்த மாதிரி கூடவே இருந்து சிகிச்சை அளித்த மாதிரி அவ்வளவு வன்மமாக கொஸ்டின்லாம் பண்ணி நிறைய பேர் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம கண்டிக்கணும்னு சொல்லிட்டு சில பேர்த்த சொல்லியிருந்தோம். அவங்கள பற்றி தான் இப்போ பேச போகிறோம். ஒரு நியூஸ் சேனலில் ஒரு டிவி நியூஸ் சேனலில் ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் ஒரு வீடியோ நியூஸ் சேனலில் பேசியிருந்தார். அவரோட வயசுக்கும் அந்த விஷயத்தில் மட்டும் சொல்கிறேன், அவரோட வயசுக்கும் அவர் சொல்கிற விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அந்த பையன் ஒரு ஒன் டே ஆப்புங்கிற ஒரு ஆப்பு மூலியமாக ஒரு தவறான ஆப்பு அந்த ஒன் டே ஆப் மூலியமாக அந்த பொண்ணை புக் பண்ணி பகல் முழுக்க சண்டே பகல் முழுக்க அங்கெங்கெல்லாம் சுற்றிட்டு நைட்டு நேரத்தில் அந்த பொண்ணை அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. அது ஒரு ஒன் டே ஆப்பு, அது தப்பான ஒரு செயலி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க கூடவே நின்று பார்த்த மாதிரி இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அப்படி அந்த பொண்ணு அந்த மாதிரி ஆப்பில் புக் ஆகி வந்திருந்தாங்கன்னா அந்த நரக வேதனை அனுபவிச்சு அந்த பையனை தேடிட்டு அந்த இடத்துக்கு மறுபடியும் வந்திருக்க மாட்டாங்க. அந்த பையன் இல்லாத அப்புறம் பிருந்தாவன் காலனியில் போய் சில நல்ல உள்ளவங்க ஹெல்ப் கேட்டிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து வாங்கி ஃபர்ஸ்ட் ஃபோன் கேட்கும்போது எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் பேசணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர என்னோட ஆப்பில் இருக்கிறவங்களுக்கு நான் பேசி அவங்களை இங்கே வர வச்சு இந்த மாதிரி எனக்கு கொடுமை நடந்துச்சு என்ன சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமும் அந்த பொண்ணு சொல்லலை. அந்த விஷயத்தில் இருக்கிற உண்மைத்தன்மை அறியாமல் நம்ம கண்மூடித்தனமாக காத்து வாக்கில் வாய்க்கு வந்ததை பற்றி பேசி நம்மளோட டிஆர்பியை ஏற்றுறதுக்கு நம்ம பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அங்கே பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணலினாலும் அந்த பொண்ணை பற்றி இழிவாக பேசாமல் இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ கஷ்டத்துலையும் அவ்வளவு நரக வேதனையும் அந்த பொண்ணு இந்த அளவுக்கு தன்னிச்சையாக இந்த அளவுக்கு நிற்கிறது பெரிய ஒரு விஷயமா இருக்குது, பாராட்டப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு நடிகை ஒருத்தர் அவங்க பேர்லேயே ஒரு புனிதமான மஞ்சள் இருக்கு. பல நடிகை முன்னாள் நடிகை அவங்க சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு அவ்வளவு அர்ஜென்ட்டாக இருந்தால் அவங்க சொல்கிற பேச்சு அவங்க வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ அர்ஜென்ட்டாக இருந்தால் அப்படின்னு அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு பேசுறதுக்கு
அவ்வளோ அர்ஜென்ட்டாக இருந்தால் நீங்கள் ரூம் போட்டு பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க, பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு வந்து கேவலமாக பேச முடியுமான்னு சொல்லிட்டு நம்மளாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு முன்னாடி அவங்க என்னதான் நல்லது கருத்து சொல்லியிருந்தாலும் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணை எந்த அளவுக்கு நம்ம தரம் தாழ்த்தி பேச முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு அவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம பேசும்போது எப்படி ஒரு பொண்ணு எப்படி வெளியில வர முடியும்? நமக்கு நடந்த கொடுமையை, நமக்கு நடந்த துயரத்தை சமுதாயத்துக்கிட்ட எப்படி நம்ம வந்து கொண்டு வர்றது? நமக்கு ஒரு நிமிஷம் அவங்க இதை பத்தி, இந்த நிகழ்ச்சிகளை பத்தி யோசிச்சாங்கன்னா அவங்க அந்த விஷயத்தை தனக்குள்ளே வச்சு தன்னையே அழிச்சுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சில நெருக்கடியான சூழ்நிலையை ஆராய்ஞ்சு பொறுமையாக ஒரு பொண்ணாக நம்ம வந்து கரெக்டான ஒரு பதில் பேசணுமே தவிர வாய்க்கு வந்ததெல்லாம் நான் பேசுறது தான் ரைட்டு, நான் பேசுறது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயம் பேசும்போது அது பாதிக்கப்பட்டவங்க சார்ந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க, நண்பர்கள், உறவினர்கள், கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ மனவேதனையாக இருக்குன்னு நீங்களும் ஒரு பொண்ணை பெற்றவங்க தான், பையனை பெற்றவங்க தான். அதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா உங்கள் வாயிலிருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் வராதுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கு. அதே மாதிரி இந்த யூடியூப் சேனல், மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனலு நல்ல விஷயங்கள் பேசுகிறாங்களோ இல்லையோ, இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஒரு கொடுமையான ஒரு விஷயம் நடந்திருக்குது. ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் தம்ப்நெயில் பார்க்கும்போது, ஹெட்டிங் பார்க்கும்போது அவ்வளவு கஷ்டமாக இருக்குது, மனசு அவ்வளவு வலிக்குது. எப்படி சொல்கிறது, வாயே கூசுது அதை படிக்கிறதுக்கு. அவ்வளோ அசிங்கமான வார்த்தைகளில் தம்ப்நெயிலாம் ஹெட்டிங்கில் வச்சுட்டு என்னோட வீடியோ பாருங்கள், இதை அந்த வீடியோவை பார்த்தா உடனே நம்ம எல்லா மக்களும் அதுக்குள்ளே போய் அந்த வீடியோவை இப்போ ஃபுல்லாக வந்து பார்க்கணுங்கிறதுக்கு வேண்டி அவ்வளோ அசிங்கமாக வச்சுருக்கீங்களே. உங்கள் வீட்டில், நம்ம வீட்டில், நமக்கு ஒரு முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம வீட்டில் நம்ம இருக்கிற பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி நடந்தால் நம்ம அந்த மாதிரி வந்து ஹெட்டிங் நம்ம வைப்போமா? பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கியா? என்னையா இது வழி? என்ன இது வழி? எங்கே போகுது நம்ம நாடு? ஒரு பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு துணையாக இருக்கிறது இருக்காட்டியும் பரவாயில்ல, இப்படியே அசிங்கப்படுத்துறது ஒவ்வொருத்தரும். சில பேர்த்த சொல்கிறேன் நான், அவ்வளோ அசிங்கமாக உங்களோட ஹெட்டிங்கை வச்சுருக்கீங்க. இது பார்க்கும்போது அந்த பொண்ணு பெற்றவங்களுக்கு பொண்ணை இந்த மாதிரி அனுப்புறதுக்கு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள பெற்று வளர்த்துறாங்க. ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்து போச்சு. அதிலிருந்து அந்த பொண்ணை மீட்டெடுத்து அது யார் அந்த தண்டனைக்குரியவங்களோ அவங்களுக்கு அந்த தண்டனை வாங்கி கொடுக்கறது, அதுதான் நம்ம கடமையாக இருக்குது. சப்போஸ் அந்த கடமை நம்மளால் செய்ய முடியல, நம்ம பேசாமல் வாயை மூடிட்டு இருந்தாலே பல பிரச்சனைகளுக்கு தீர்வு. அவ்வளோ அசிங்கமாக நீங்கள் வந்து ஹெட்டிங் வச்சுட்டு இப்படி நடந்தது, அப்படி நடந்தது, எதான் இது போட்டிருக்காங்களா, அது போட்டிருந்தாங்களா, அப்படி இருந்தாங்களா, இப்படி இருந்தாங்களா, எத்தனை பேர், எத்தனை மணி வரைக்கும், இந்த ரூம் குழியா, எந்த காட்டு பகுதிகள், ஆள் நடமாட்டம் இல்லாத ஃபர்ஸ்ட் ட்ரிப்பா, நிறையா ட்ரிப்பா, என்னென்னமோ கேள்விகளை போட்டு தம்ப்நெயிலாக வச்சுட்டு ஒரு டாக்டர் நாளில் எங்கூட அந்த விஷயங்கள் சொல்ல முடியாது, கூடவே இருந்து பார்த்த மாதிரி அவ்வளோ கீறல்கள், அது இருக்குது, இது இருக்குன்னு எவ்வளவு ஒரு வன்மமான ஒரு கொஸ்டின் எல்லாம் நீங்கள் வந்து உங்களோட தம்ப்நெயிலாக வச்சுருக்கீங்க. இதை நான் சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள் நான் மட்டும் இல்லை, என்னை சார்ந்தவங்க இல்லை, பொண்ணை பெற்ற ஒவ்வொரு அம்மா அப்பாக்களும் இதை வன்மையாக கண்டிக்கிறாங்க. காசு சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணை கேவலப்படுத்தி தான் நம்ம சம்பாதிக்கணும், ஒரு கேவலப்படுத்தி தான் நம்ம வந்து சப்ஸ்கிரைபரை ஏற்றணும், கேவலப்படுத்தி தான் நம்ம வந்து நம்மளோட இமேஜை வந்து நம்ம வந்து யூடியூப்ல வந்துட்டு சம்பாதிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தயவு செய்து மறந்துடுங்க, ஒழிச்சிருங்க. அந்த எண்ணத்தை உங்கள் மனசுலேருந்து எடுத்துருங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி தம்ப்நெயில வைக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா இன்னைக்கு விதைச்சவன் நாளைக்கு அறுவடை செய்வோம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. இன்னைக்கு நீ எதை விதைக்கிறியோ, நீ ஒரு வினையை விதைச்சின்னா நாளைக்கு அதைத்தான் நீ அறுவடை செய்ய போற. ஸோ இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு நடந்திருக்கு, நாளைக்கு நம்ம குழந்தைக்கு நடக்காதுங்கிறதுக்கு எந்த அசூரன்ஸும் இங்கே கிடையாது. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு பொண்ணு அசிங்கப்படுத்தாமல் இருப்போம், அந்த பொண்ணுக்கு பக்கபலமாக துணையாக இருப்போம். யூடியூப் சேனலுங்கிறது குழந்தைகள் முதல் கொண்டு, ஒரு குழந்தை கையில் ஒரு 1 வயசு 2 வயசு குழந்தையிலே இன்னைக்கு வந்து யூடியூப் சேனலில் தான் எல்லா வீடியோஸும் பார்க்குறாங்க. ஸோ குழந்தைகள் முதல் கொண்டு, வயசான பெரியவங்க முதல் கொண்டு இந்த மாதிரி வீடியோஸ், இந்த மாதிரி யூடியூப் சேனல் நம்ம பார்க்கும்போது அதில் சில தவறான விஷயங்கள், நடக்காத விஷயங்கள் நடந்த மாதிரி நம்ம வந்து சொல்கிறது வந்து நமக்கே இது அசிங்கமாக இல்லையா? ஸோ இனிமேலாவது இந்த மாதிரி தம்ப்நெயிலில் இந்த மாதிரி ஹெட்டிங் வைக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு, அந்த விஷயங்கள் நடந்திருந்தாலும் அதை வேறு விதமாக சொல்லலாம், நல்ல விதமாக சொல்லலாம், புரியும்படி சொல்லலாம். இப்படி ஒரு ஒரு வக்கரமான ஒரு வார்த்தைகள் மூலியமாக தான் நம்ம வீடியோவை, நம்ம சேனலை வந்து எல்லாரும் வந்து பார்த்து லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடையாது. அதை எல்லாரும் புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய அடுத்த நகர்வை நம்ம நகர்த்தி கொண்டு போவோம். அதே மாதிரி அடுத்தது நம்ம பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்குன்னா அது நம்ம
தமிழ்நாட்டு காவல்துறை, அதில் குறிப்பாக வந்து கோவை காவல்துறையினரை வந்து வெகுவாக நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா அந்த அவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலையும் நம்ம வந்து அந்த குற்றவாளியை வந்து தேடி கண்டுபிடிச்சி சுட்டு பிடிச்சி அந்த குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ் மீட்டில் போலீஸ்கார்கிட்ட காவல்துறை அவர்கிட்டயே வந்து சில பத்திரிகைக்காரர்கள் வந்து ரொம்ப வக்கரமான கேள்வியெல்லாம் கேட்டிருக்கிறதா வந்து நம்ம வீடியோஸில் பார்த்தோம். அந்த மாதிரி சூழ்நிலையும் அவங்க கேட்ட கேள்விக்கு ஜென்டிலாக ஒரு 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 பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற ஒரு இடத்துல இருக்கிற காவல்துறையினர் வந்து அவங்க கேட்ட வக்கரமான கேள்விகளுக்கெல்லாமே வந்து நிறுத்தி நிதானமாக ஜென்டிலாக பதில் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம அவங்கள வந்து பாராட்டணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பையனோட ஃபோட்டோவை இது வரைக்கும் எந்த சமூக ஊடகங்களையும் இல்லை செய்தித்தாளையும் வராமல் இது வரைக்கும் அதை வந்து காத்து வச்சுட்டு இருக்காங்க, பொறுப்பாக கவனிச்சுட்டு இருக்காங்க. எந்த ஒரு இடத்துலையும் அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து எந்த ஒரு இடத்துலையும் வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கண்ணியத்துடனும் கவனமாக வந்து அதில் செயல்பட்டு இது வரைக்கும் எந்த ஒரு ஊடகங்களையும் இது வரைக்கும் அந்த பையனோட ஃபோட்டோ வராமல் பாதுகாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு காவல்துறையில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இது முதலே சொன்ன விஷயம்தான். ஆனால் இது வந்து நம்ம நிறையா பேர் வந்து நமக்காக நடக்க போகுது, இல்லை நம்ம வீட்லேயே நடக்க போகுது, இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களுக்காக நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம செய்யாமையே இருக்கிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா SOS காவலர் ஆப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இது வரைக்கும் அதை வந்து யாரும் வந்து பெருசாக அதை நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறோம். ஏன்னா நமக்கு ஸ்விக்கி ஆப்பை யூஸ் பண்ண தெரியும், டவுன்லோட் பண்ண தெரியும், மீஷோ ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண தெரியும். நமக்கு வேண்டாத ஆப்புகள், லோன் வாங்குற ஆப்பு, தேவையில்லாத ஆப்புகள்லாம் வந்து நமக்கு வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன்லையோ இல்லை வந்து ஐஃபோன்லையோ இல்லை சாதாரண ஃபோன்லையோ நமக்கு வந்து அதை வந்து ஆப்பை வந்து ஏற்றிக்க தெரியும். ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம அரசாங்கத்தால் சொல்லப்பட்ட இந்த SOS காவலன் ஆப்பை வந்து நம்ம இது வரைக்கும் அசால்ட்டாக கேர்லெஸ்ஸாக விட்டதோட விளைவு தான் இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமையில், பல பொண்ணுகளுக்கு நடக்கிற கொடுமையில் இதுவும் ஒன்று. நம்ம ரொம்ப ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம் இந்த விஷயத்தில். ஸோ நீங்கள் வந்து ஏன்னா கோயம்புத்தூர் சிட்டியில் மட்டும் மினிமம் 18 லட்சத்துலேருந்து 20 லட்சம் மக்கள் வந்து நம்ம குடியிருக்கிறோம். அப்படி இருக்கிற இடத்துல இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ஒரு 25,000 பேர் மட்டும்தான் இந்த ஆப்பை வந்து அவங்க ஃபோனில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை வந்து எல்லாரும் இன்க்ரீஸ் பண்ணி எல்லா பொண்ணை பெற்றவங்களும் பொண்ணுகளும் முதியவர்களும் தனக்கு துணை இல்லாதவர்களும் இந்த ஆப்பை வந்து கம்பல்சரி வந்து அவங்க ஃபோனில் வந்து இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பு. நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போது, இந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இமீடியட்டாக அதோட இது வந்து அலாரம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கண்ட்ரோல் ரூமுக்கும் உங்களுக்கு நெருங்கிய ஒருத்தருக்கும் வந்து அது அலர்ட் போகும். அப்படி உங்களால் அதை வந்து அலர்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் 3 ட்ரிப் அதை வந்து ஷேக் பண்ணாலே இமீடியட்டாக வந்து அதோட நோட்டிஃபிகேஷன் வந்து ஆபத்தில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு உங்கள் நண்பர்கள் வட்டாரத்திலையும் வந்து யாரை நீங்கள் அதை சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த நம்பரை உங்களுக்கு இமீடியட்டாக போயிடும். அதன் மூலிமா நீங்கள் இருக்கிற இடத்த வந்து ஈஸியாக வந்து அந்த தவறுகள் பிரச்சனைகள் பாதிப்புகள் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிறதுக்கு இதுவும் வந்து ஒரு வழியாக தான் வந்து காவல்துறையில் வந்து இது சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த இடத்துல வந்து அவங்கள நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா ஒரு பொண்ணு ஏன் போனா, எதுக்கு போனா, இந்த பொண்ணு மேலே தான் தப்புன்னு 1008 கேள்விகள், 1008 கொஸ்டின், 1008 விவாதங்கள் சமூக ஊடகங்களில், சோசியல் மீடியாக்களில், நியூஸ் பேப்பரில் எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், நடந்துட்டு தான் இருக்கு. அதையெல்லாம் மீறி ஒரு பொண்ணுக்கு பாதிப்பு நடந்திருக்கு, அதிலிருந்து அந்த பொண்ணை நம்ம ரெக்கவர் பண்ணி கொண்டு வரணும், அதுலேருந்து மீட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் வந்து அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் ஆதரவு அளிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய சார்பாகவும் என்னுடைய நண்பர்களுடைய அம்மாக்கள் சார்பாகவும் நான் வந்து இந்த இடத்துல நான் என்னோட பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன். நான் அதே மாதிரி நிறைய இடத்துல இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கிற இந்த கொடுமைகள்லாம் வந்து மூடி மறைக்க, அந்த பொண்ணாலேயே வந்து மூடி மறைக்கப்படுது அப்படின்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க, இதை பற்றி நம்ம சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம நண்பர்கள் வட்டாரத்தில் என்ன சொல்லுவாங்க, இதை வந்து நமக்குள்ளே வச்சுட்டா இது நம்மளோட போயிருமே அப்படின்னு மூடி வைக்கிறங்காட்டி தான் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி குற்ற செயல் வந்து அதிகப்படியாக வந்து தொடர்ந்துட்டே இருக்குது. பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பொண்ணுக்கும் நம்ம இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்த இந்தியாவே கூட இருக்குதுங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு தப்புகள் வந்து தவறுகள் வந்து இனி எங்கேயும் நடக்காதவனும் பார்த்துக்க வேண்டியது ஒவ்வொருத்தரோட இந்திய குடிமகனோட கடமைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் இங்கே பதிவு செஞ்சுக்கிறேன். எல்லா விஷயத்திலும் நமக்கு காவல்துறையினர் வந்து நமக்கு பக்கபலமாக இருக்காங்க. ஒரு சில இடத்துல
முன்ன பின்ன இருந்தாலும் பெரும்பான்மையான இடத்துல நமக்கு துறையினர் தான் வந்து நமக்கு 24/7 வந்து நமக்கு பாதுகாப்பாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணையே அந்த பையன் கல்யாணம் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து நமக்கு பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இனிமேல் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எங்கும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை பிரார்த்திச்சுக்குவோம். பெண்களை போற்றுவோம். நன்றி, வணக்கம்.